முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இது தினம் ஒரு சொல் நிகழ்ச்சி. உங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கும் முயற்சி. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்ச புதுசுல நான் உண்மையிலே பயந்து போனேன். எப்பா, இந்த ஜென்ரேஷன் பசங்களாம் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்களே, இந்த ஆட்டிடியூட்டோட நம்ம சொல்லித்தர அந்த நிகழ்ச்சியை, இந்த முயற்சியை, இந்த பயிற்சியை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லை ட்ரால் பண்ணுவாங்களான்னு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் ரொம்ப சந்தோஷங்க. தினம் தினம் ஒரு சொல்லா அத்தனை சொற்களை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு நிச்சயமா நீங்கள் தான் காரணம். முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஆட்டிடியூட் அப்படின்ட்டு என்ன முழுகிறீங்க? நீங்கள் வழக்கமாக காட்டுறது தான். ஆட்டிடியூட் என்பது ஒரு மிக மிக முக்கியமான வார்த்தை, எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஆட்டிடியூடுக்கு தமிழ் என்னன்னு தெரியுமா? வாங்க பார்த்துருவோம். முதல்ல ஆட்டிடியூடை எழுதிக்குவோம். ATTUDE ஆட்டிடியூட். ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட்னு எதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கார், யார்? மகேந்திர சிங் தோனி. அவருடைய ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும். ஒரு போட்டியில் ஜெயிக்கும் போது சிரிச்சா பரவாயில்ல, தலைவன் தோக்கும் போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. இப்போ அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன், ஏங்க தோக்குற மேட்ச்சில் கூட எப்படி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க தோனி, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி ஒரு கூல் ஆட்டிடியூடாக இருக்குது என்னதுக்கு அவர் ஒன்று சொன்னார். நான் போட்டி விளையாடுறப்ப கடைசி ஓவருடைய கடைசி பந்தில் ஜெயிப்போமா தோப்போமான்னு நினச்சிக்கிட்டே இந்த ஓவர் விளையாடுறதில்ல, நான் ரொம்ப கூல் ஆட்டிடியூடில் விளையாடுவேன். எனக்கு வெற்றி தோல்விங்கிறது ஒரு அவுட்கம் தான், நான் இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறேன். அதே மாதிரி விளையாடும் போது வெளில இருந்து பார்க்குற என்னுடைய செலக்டர்ஸ், என்னுடைய சீனியர் பிளேயர்ஸ் அவங்க சொல்கிறாங்கன்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை. இந்த நொடி, இந்த ஒரு பால், இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுறேன், அது என்னுடைய கூல் ஆட்டிடியூட்னர். அப்போ தோனியோட ஆட்டிடியூடுங்கிறது என்ன? கூல். ஸோ ஒவ்வொரு மனிதனினுடைய ஒவ்வொரு வெளிப்பாடை பொறுத்து இந்த ஆட்டிடியூடுங்கிறது மாறும். இந்த வெளிப்பாடு அதை நம்ம தமிழில் என்னன்னு சொல்லலாம்? அவங்களினுடைய ஆட்டிடியூட் முதல்ல எங்கே இருக்குன்னு பார்த்தா அவங்களினுடைய மனசில் இருக்குங்க. மனசு தான் தினம் ஒரு சொல் நடத்த சொல்லுது. மனசு தான் தமிழ் ஆர்வத்தோட புதிய புதிய சொற்களை கற்றுக்க சொல்லுது. மனசு தான் காதல் பண்ணுது, நட்பு சொல்லுது, பாசம் சொல்லுது, பந்தம் சொல்லுது. மனசு தான் மனிதனை மனிதனாக வைக்குது. அப்போ இந்த ஆட்டிடியூடு எங்கே முக்கியமாக மனிதன் அதை வச்சிருக்கிறன்னு பார்த்தா அவனுடைய மனசு. இந்த மனசு ஆட்டிடியூடை எப்படி காட்டுது? இப்போ அவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத அவருடைய முகத்தில் காட்டலாம். அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு என்பது அவரினுடைய உடல்ல செயல்ல காட்டலாம். ஒருத்தருடைய இயல்பு இது. அப்ப இந்த மனசு கூட்டல் வெளிப்பாடு. அப்ப மனசு கூட்டல் வெளிப்பாடு, இது மன வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? வெறும் வெளிப்பாடு மட்டும் கிடையாது, வெளிப்படுத்தினால் மட்டும்தான் ஒருவர் ஓடுவது தெரியும். அப்ப அது வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது, அது அவரினுடைய பாங்கு. அப்ப அது அவரினுடைய பாங்கு. அப்ப ஆட்டிடியூட் என்பது ஒரு வகையில் ஒரு பாங்கு, அதுல மனம் பிரதானம். அப்ப மனசு கூட்டல் பாங்கு, மனப்பாங்கு. ஆட்டிடியூட்னா மனப்பாங்குங்க. இந்த 2K கிட்ஸோடைய ஆட்டிடியூட் பார்க்கும் பொழுது எங்களுக்கு பயமா இருக்குன்னு எல்லாம் சொல்றீங்களா? இந்த புதிய தலைமுறை குழந்தைகளின் மனப்பாங்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஆட்டிடியூட்ன்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு இணையா தமிழ்லையும் ஒரு வார்த்தை இருக்குன்றது நினைவுக்கு வரும். ஒரு 4 பேருக்கு, அன்பருக்கு, நண்பருக்கு இதை சொல்லி விடுங்க, உன் மனப்பாங்கு என்ன, என் மனப்பாங்கு இது அப்படின்னு ஒரு கான்வர்சேஷனை, ஒரு உரையாடலை தொடங்கி பாருங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.